எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வடகறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு 150 கிராம் கடலைப்பருப்பை 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு கழுவி எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். கொரன்னு அரைச்சிட்டு வரணும், ரொம்ப மைய அரைக்கக்கூடாது. இது மாதிரி கொரன்னு அரைச்சி ஒரு இட்லி பாத்திரத்தில் தட்டில் எடுத்து வச்சுருக்கேன் வேக வைக்கிறதுக்காக. வேக வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு விழுது, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வரும்பொழுது ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகும் ஒரு ஸ்பூன் சோம்பும் சேர்த்து ரெண்டும் நல்லா வெடித்து வரணும். வெடித்து வரும்பொழுது எடுத்து வச்சுருக்க பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா மேலே வெடித்து சதுரும். கொஞ்சம் கலர் மாறின உடனே கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறி வந்த உடனே இஞ்சி, பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதை சேர்த்து நல்லா கலந்துக்கணும். ஒரு 2 பச்சை மிளகாவை உடச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டோட பச்சை வாசனை போன உடனே கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். தக்காளி நல்லா வதங்கி வரணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதங்கி வந்த உடனே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்க போகிறேன். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருந்தோம். கலந்து விட்டு நல்லா வதங்கி வந்த உடனே குழம்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறேன். ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், அதனால் உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த போல் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். பாருங்கள், தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விட போகிறேன். அடுத்ததாக நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா கடலைப்பருப்பு, அதை உதுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. இந்த மாதிரி ஓரத்தில் கொதிச்சு வரும்பொழுது நம்ம உதுத்து வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு கலவையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு ஒன்று சேர வந்திருக்கு. கடலைப்பருப்பு எவ்வளோ உதிரி உதிரியாக அழகாக சூப்பராக கிடச்சிருக்கு. நமக்கு பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு. இது கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி குழம்ப நம்ம பரிமாறலாம். வடகறி பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எது கூட வேணாலும் சேர்த்து சாப்பிட சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி உங்களுக்கு இட்லியோடு தான் பரிமாறி காமிச்சிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் நான் சொன்ன மெத்தடில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிஷ் எப்படி வந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஸ்ரீமணி ஸ்ட்ரீம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னுடைய வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி.